கன்னி ராசி குருபெயர்ச்சி பலன் 2026. கன்னி ராசிக்காரர்களே, 2026 குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் திடீரென்று மாற்ற ஆரம்பிக்கப் போகிறது. கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா? அதிக யோசனை, குறைந்த மன அமைதி, உழைத்தும் லேட் சக்சஸ், எல்லாவற்றையும் ஆசைய முயற்சி செய்தும் அப்ரிஷியேஷன் இல்லாத நிலை. வெளியே நீங்கள் ஆயிருப்பீர்கள், ஆனால் உள்ளுக்குள் 1000 கால்குலேஷன் ஓடிக்கொண்டிருக்கும். நான் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம் என்ற ஃபீலிங் எப்போதும் இருக்கும். ஆனால் இந்த குருபெயர்ச்சிக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் டிலேட் லக் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கப் போகிறது. குறிப்பாக இந்த வருடத்தின் 2ஆம் பாதியில் சில கன்னி ராசிக்காரர்களுக்கு கரியர் மற்றும் மணி விஷயத்தில் பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கப் போகிறது. அதனால்தான் இந்த பலனை முழுவதும் கவனமாக பாருங்கள். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு குருபகவான் முதலில் 9ஆம் இடத்தில் இருந்து பின்னர் 10ஆம் இடத்திற்கு நகரப் போகிறார். ஜோதிடத்தில் 9ஆம் இட குரு என்பது பாக்கியஸ்தான குரு. இது அதிர்ஷ்டம், ஹாயர் எஜுகேஷன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாதர் சப்போர்ட், குரு பிளெஸிங்ஸ், தர்மா கர்மா இவற்றை அதிகரிக்கும். கடந்த சில வருடங்களாக லக் இல்லாமல் ஃபீல் பண்ணிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போது ஸ்லோலி டோர்ஸ் ஓபன் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். பலருக்கு டிராவல் வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் செய்பவர்களுக்கு இந்த டிரான்சிட் மிகவும் பவர்ஃபுல் ஆகஸ்ட் இருக்கும். ஆனால் கன்னி ராசிக்காரர்களே, ஒரு ஹிடன் சேலஞ்ச் இருக்கிறது. சனி தற்போது 6ஆம் இடத்தில் இருப்பதால் வேலைப்பளு மற்றும் ஹெல்த் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கலாம். ஜோதிடத்தில் 6ஆம் இட சனி ஏனிமி விக்டரி கொடுத்தாலும் அதற்காக ஹார்ட் ஒர்க் அதிகமாக வாங்குவார். அதனால் இந்த காலத்தில் ரெஸ்ட் குறையும். எல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்ணணும் என்ற நிலை உருவாகும். அதோடு புதன் பலவீனமாகும் நாட்களில் ஓவர் திங்கிங் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்களின் பிகெஸ்ட் எனிமி பர்ஃபெக்ஷனிசம். இப்போது கரியர் பற்றி பார்க்கலாம். குரு 10ஆம் இடத்திற்குச் செல்லும் காலம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஆகஸ்ட் இருக்கும். ஜோதிடத்தில் 10ஆம் இட குரு கரியர் எக்ஸ்பான்ஷன் மற்றும் பப்ளிக் ரெகக்னிஷன் தருவார். இதுவரை ஆயிருந்து உங்கள் டேலண்ட் சடன்லி வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு ப்ரொமோஷன், salary இன்க்ரீஸ், கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் ஜாப், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கலாம். குறிப்பாக ஆடிட், ஃபைனான்ஸ், டீச்சிங், மெடிசின், ஐடி, அனாலிசிஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் இவற்றில் இருப்பவர்களுக்கு பெரிய growth இருக்கும். பணம் ரீதியாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் இன்கம் வந்தாலும் சேவிங்ஸ் இருக்கும். காரணம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். ஆனால் குரு 10ஆம் இடத்தில் ஸ்டேபிள் ஆன பிறகு ஃபைனான்ஷியல் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். பலருக்கு செகண்ட் இன்கம் சோர்ஸ் உருவாகும். சிலருக்கு லேண்ட் அல்லது ப்ராப்பர்ட்டி மூலம் லாபம் கிடைக்கலாம். ஆனால் ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதால் பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கவனம் தேவை. யாரையும் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ரிலேஷன்ஷிப் மற்றும் ஃபேமிலி லைஃப் பற்றி பார்க்கும்போது குருவின் நல்ல பார்வை ஃபேமிலி பீஸ் ஸ்லோலி அதிகரிக்கச் செய்யும். நீண்ட நாட்களாக இருந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல அலையன்ஸ் வரும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் கேது ஜென்ம ராசி எதிர்பார்வை காரணமாக எமோஷனல் டிட்டாச்மெண்ட் சில நேரங்களில் பாதிக்கலாம். என் ஃபீலிங்ஸ் யாருக்கும் புரியவில்லை என்ற ஃபீலிங் வரும். அதனால் கம்யூனிகேஷன் மிகவும் முக்கியம். உடல்நல ரீதியாக டைஜஷன் இஷ்யூஸ், ஆங்ஸைட்டி, நெக் பெயின், நர்வஸ் வீக்னஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இவற்றில் கவனம் தேவை. குறிப்பாக ஃபுட் டைமிங் இரெகுலர் ஆகஸ்ட் இருக்கக்கூடாது. கன்னி ராசிக்காரர்கள் ஸ்ட்ரெஸ் வந்தால் அதிகமாக யோசித்து உடலை இக்னோர் பண்ணும் டெண்டன்சி இருக்கும். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த குருபெயர்ச்சியில் பிகெஸ்ட் லக் பீரியட் எப்போது? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு 10ஆம் இடத்தில் முழு பலன் பெற்று புதன் நல்ல கோச்சாரம் பெறும் காலத்தில் சடன் கரியர் பிரேக் த்ரூ இருக்கும். பலருக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம்.
சிலருக்கு ஓன் பிசினஸ் ஆரம்பிக்கும் யோகம் கூட உருவாகும். இப்போது இந்த குருபெயர்ச்சியின் மிக முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? தொடர்ந்து 12 வியாழக்கிழமைகள் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவான் சன்னதியில் மஞ்சள் மலர் சமர்ப்பித்து ஓம் கிராம் க்ரீம் கிரம் குரவே நமக மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு ஒரு மாணவருக்கு புத்தகம் அல்லது கல்வி உதவி செய்யுங்கள். புதன் மற்றும் குருவின் இணை அருள் அதனால் அதிகரிக்கும். மேலும் மாதத்தில் ஒருமுறை பச்சை பயிறு தானம் செய்தால் மனக்குழப்பம் மற்றும் தடைகள் குறையும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, கிரீம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நாட்கள் புதன், வியாழன். கன்னி ராசிக்காரர்களே, இந்த குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை ஸ்லோலி பட் பவர்ஃபுல்லி மாற்றப் போகிறது. நீங்கள் இழந்த கான்ஃபிடன்ஸ் மற்றும் ஸ்டெபிலிட்டி மீண்டும் திரும்ப வரப்போகிறது. சிலருக்கு இது வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன் பீரியட் ஆகஸ்ட் இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு பொருந்தினால் கருத்துகளில் குருபகவான் அருள் என்று எழுதுங்கள். மேலும் உங்கள் நட்சத்திரத்தையும் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த குருபெயர்ச்சியில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மறைந்திருந்த பாக்கியம் திறக்கப் போகிறது என்பதை அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்கப் போகிறோம்.